Shaktiman YouTube channel. ஹாய், நாங்க இப்போ அந்தமான்ல இருக்கிறோம். எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ்மே இல்லாம இண்டிவிஜுவலா பட்ஜெட் ட்ரிப்பா அந்தமான் போக முடியுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. முடியுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். வாங்க அந்தமானை சுத்தி பார்க்க போலாமா? சூப்பரான இடம். அந்தமான்னாலே அழகு, அந்தமான்னாலே அமைதி. திரும்புற பக்கம் எல்லாம் குட்டி குட்டி தீவுகள், வித்தியாசமான கடற்கரைகள், பளபளக்கிற பவழப்பாறைகள், வண்ணமயமான மீன்கள், அடர்ந்த வனப்பகுதி, அதுல வசிக்கிற ஆதிவாசிகள், இப்படி வங்கக்கடல்ல மிதந்துட்டு இருக்கிற வேறொரு அழகான உலகம் தான் இந்த அந்தமான நிக்கோபர் தீவுகள். மொத்தம் 572 தீவுகளை கொண்ட இந்த அந்தமான்ல 36 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்களே. இந்த 36லுமே 6 தீவுகள் அந்தமான் பழங்குடி ஆதிவாசி மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த அந்தமானுக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம ஜஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிட்டு நாங்க 5 nights 6 days பிளானா போயிருந்தோம். அங்க நாங்க எங்க தங்கணும், எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோங்கிற எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த ட்ரிப்போடைய பட்ஜெட், இது எல்லாத்தையுமே தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே எங்களுடைய 6 நாள் ட்ரிப்பை ஷார்ட்டா ஒரே வீடியோல சொல்லணும்னு ரெடி பண்ணதால டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்க்கு ஜஸ்ட் சுத்தி பார்க்க வந்தோம், பார்த்தோம், ரிட்டர்ன் கிளம்பிட்டோம், இப்படி மேலோட்டமா தாங்க இருக்குமே. எங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் தனித்தனி வீடியோவை ஆல்ரெடி நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, டைம் கிடைக்கும் போது பாருங்க. அந்தமானுக்கு ஃப்ளைட் இல்லைனா ஷிப்பு, இந்த 2 வழியாக தான் போக முடியுமே. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் தான் அட்வைசபிள். நாங்கள் சென்னையிலேருந்து லோக்கல் ட்ரெயின் மூலயமா சென்ட்ரல் வந்துட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் மூலமா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஃப்ளைட்டோடைய டிபார்ச்சர் டைம் காலையில் 8:45. அதனால காலையில் 6:30 மணிக்கெல்லாம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எங்கள் நேரமோ என்னவோ இந்த ஃப்ளைட்டு வந்ததே லேட்டு. ஒரு வழியாக மதியம் 12 மணிக்கு தான் ஃப்ளைட் ஏற முடிஞ்சுது. ஷார்ப்பாக 1:30 மணிக்கெல்லாம் நாங்கள் போர்ட் பிளேர் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இந்த போர்ட் பிளேர் தான் அந்தமானுடைய கேபிட்டல். இப்போதைக்கு இங்கே மட்டும்தான் ஏர்போர்ட் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டோடைய பேரு வீர் சவார்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பட்ஜெட் ஹோட்டல் எதுன்னு தேடி அதில் தி லாகுன் ஷேட்ஸ்ன்ற ஹோட்டலை செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 0.5 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தது. ஸோ நடந்தே போயிடலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இங்கே வந்து கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தா 2 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்குன்னு காட்டுது. வேற வழி இல்லை, வண்டி பிடிச்சி தான் போய் ஆகணும்னு எங்கள் பிளானை மாற்றிக்கிட்டோம். நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில் வரும்போதே நிறைய தமிழ் பேசுகிற டிரைவர்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அதில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த காரில் தான் 500 ரூபாய்க்கு பேரம் பேசி நாங்கள் எல்லாருமே ஏறி எங்களுடைய ரூமுக்கும் ரீச் ஆகிட்டோம். எதுக்கும் தேவைப்படும்னு டிரைவருடைய நம்பரையும் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம். அந்தமான்ல ஃபுட்டோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. எதுக்கும் ஆன்லைனில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஆப்பில் செக் பண்ணி பார்த்தோம். ரேட்டும் ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க இருந்தது. டக்குன்னு ஆர்டர் போட்டோம். அடுத்த 1/2 மணி நேரத்தில் எங்களுக்கான ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டாங்க. ஃபுட்டோட குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் 150 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, அதுவும் அந்தமான்ல, எங்களுக்கு ஓகே மாதிரி தாங்க இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு நியர்பை பஸ் ஸ்டாப் டெய்ரி ஃபார்ம். ஜஸ்ட் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஏர்போர்ட்டுக்கான பஸ் ஸ்டாப்புமே இந்த டெய்ரி ஃபார்ம் தான். நாங்கள் ஆல்ரெடி ஏர்போர்ட்லேருந்து ரூம் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆச்சுன்னு சொன்னோம்ல, அது ஜஸ்ட் வெஹிக்கிளில் போனால் மட்டும்தான். ஆனால் இங்கே ஒரு குறுக்கு வழி இருக்குது, அது வழியாக நடந்து போனோம்னா ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்லேயே நம்மளால் ஏர்போர்ட் ரீச் பண்ண முடியும். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு டெய்ரி ஃபார்ம் பஸ் ஸ்டாப்ல இருந்து பேட்டரி பஸ் ஏறி மோகன்புரா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலா இந்த மோகன்புரா பஸ் ஸ்டாண்ட் தான் போர்ட் பிளேரோடைய மெயின் பஸ் ஸ்டாண்டே. இங்கிருந்து தான் பேரட்டாங், ரங்கட், மாயாபந்தர், டிக்லிபூர், இப்படி அந்தமான்ல இருக்கிற முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் பஸ் போகுமே. நாங்க இங்க வந்ததுக்கான ரீசனே இங்கத்திய லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போலாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த மோகன்புரா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் போர்ட் பிளேர்லயே ரொம்ப ஃபேமஸான பஜாரான அபர்டீன் பஜார், கிளாக் டவர், காந்தி சிலை, இப்படி எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பைக் ரெண்டல் ஷாப்பும் இருக்குது. நாங்கள் டே 1ல ஆளுக்கு ஒரு ஆக்டிவா ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இந்த போர்ட் பிளேயர்ல இருக்கிற லோக்கல் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க எங்களோட ஆக்சுவல் பிளானே. ஆனால் ஃப்ளைட் டிலே ஆனதால இன்னைக்கு ஏதாவது ஒரு 2 லொக்கேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு மற்ற லொக்கேஷன்ஸ்லாம் மிச்சம் இருக்கிற 5 நாள்ல ஒவ்வொரு லொக்கேஷனா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு எங்களோட பிளான்ல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இந்த மோகன்புரா பஸ் ஸ்டாண்டில் ட்ராவல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அகெயின் எங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து ஊபரில் ஒரு ஆட்டோ புக் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனாக செல்லுலார் ஜெயிலுக்கு போயிருந்தோம். செல்லுலார் ஜெயில்
இந்த இடம் ஏர்போர்ட்ல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இத ஜெயில்னு சொல்றதை விட நரகம்னே சொல்லலாம். உலக அளவுல கொடூரமான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்ட ஜெயில்னாலே இந்த செல்லுலார் ஜெயில தான் சொல்லுவாங்களே. அதுவும் நம்ம இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காக உண்மையா போராடின போராளிகளுக்கு. எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னா, இங்க பல லட்சம் சுதந்திர போராட்ட வீரர்களை கைது செய்து அழைச்சிட்டு வந்து அதுல சில 1000 பேரை தான் விடுவிச்சிருக்காங்களே. மத்தவங்களுக்கு எல்லாம் மரணம் தான். எங்க பார்த்தாலும் சித்திரவதைகள், சிதறிய ரத்தம் இப்படியே இருந்ததால இந்த இடத்துக்கு காலாபாணி, அதாவது கருப்பு நீர் அப்படிங்கிற பேரும் வந்தது. இந்த செல்லுலார் ஜெயில ஈவினிங் 5:30 மணிக்கு மேல லைட்டிங் ஷோ கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான டிக்கெட்டை ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியுமே. நாங்கள் இந்த செல்லுலார் ஜெயிலை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு அடுத்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மெரினா பார்க்குக்கு நடந்தே போயிட்டோம். நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே நல்லாவே இருட்டிடுச்சு. ஆனால் டைம் இப்போ ஈவினிங் 5:45 தான் ஆகுது. ஆக்சுவலாக இந்த அந்தமானில் 7 மணி 4:30 மணிக்கெல்லாம் சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் சூரியன் மறைய ஆரம்பிச்சிடும். இந்த மெரினா பார்க்லயே ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பேரட்டாங் போகிறதுக்காக காலையில் எங்களை ரூமில் ட்ராப் பண்ண டிரைவருக்கே கால் பண்ணி புக் பண்ணிக்கிட்டோம். டே 1ல இந்த 2 இடம் மட்டும்தாங்க சுற்றி பார்க்க முடிஞ்சது. அப்புறம் என்ன, ஊபர்லேயே ஒரு ஆட்டோவை புக் பண்ணி எங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லையே எங்கள் டின்னரையும் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். அந்தமான்ல இன்னைக்கு எங்களுக்கு 2வது நாள். எங்கள் பிளான் படி ஏர்லி மார்னிங் 3 மணிக்கெல்லாம் நாங்கள் பேரட்டாங் போக ரெடி ஆகிட்டோம். நேற்று நைட்டு புக் பண்ணியிருந்த கார் டிரைவரும் சொன்ன மாதிரி ஆன் டைமுக்கு வந்துட்டாரு. அதில் ஏறி 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் ஜிர்காட்டாங் செக் போஸ்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக போர்ட் பிளேர்ல இருந்து பேரட்டாங்க்கு வெறும் 120 கிலோமீட்டர் தான். அதுல முதல் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இந்த ஜிர்காட்டாங் வரைக்கும் பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஜிர்காட்டாங்க தாண்டி இருக்கிற காட்டு பகுதி ஜராவா ஆதிவாசிகள் வசிக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம நினைச்ச டைம்லலாம் இந்த காட்டை கிராஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக கான்வே டைம்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜிர்காட்டாங் செக் போஸ்ட்ல இருந்து பேரட்டாங்க்கு கான்வே டைமா காலையில 6 மணி, 9 மணி, 12 மணி, மதியம் 2:30 மணி, இப்படி ஒரு நாளைக்கு 4 முறை மட்டும்தாங்க இந்த செக் போஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ண வண்டி அலோ பண்றாங்களே. அதுவும் சர்டன் டைம்ல லிமிட்டடான வெஹிக்கல்ஸ் மட்டும்தாங்க இங்க அலோ பண்ணுவாங்களே. அதனாலதான் நாங்க இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த செக் போஸ்ட்ல பெர்மிட் வாங்கிட்டு தான் இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ண முடியுமே. அதுக்கான பெர்மிட்டை நம்மளை கூட்டிட்டு வர டிரைவர்ஸே வாங்கி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் மட்டும் நம்ம கிட்ட இருந்தாலே போதும், ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். இந்த ஜிர்காட்டாங் செக் போஸ்ட்ல இருந்து 100 மீட்டர் முன்னாடி நடந்து போனாலே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்க நிறைய கடைகளும் இருக்குது. அங்க போயிட்டு மார்னிங் 5 மணிக்குள்ளாரையே பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா பேரட்டாங் போகிறதுக்கு இந்த காட்டு வழியா 2ல இருந்து 3 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதுக்கு நடுவுல பாதுகாப்பு கருதி எக்காரணத்தை கொண்டு வண்டி நிறுத்துறதுக்கு நமக்கு பெர்மிஷனே கிடையாது. இன் பிட்வீன் டிராவல்ல நம்ம ஆதிவாசிகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா அவங்கள பார்த்து கை அசைக்கிறது, சைகை காட்டுறதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அதை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தாக்கக்கூடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காட்டுக்குள்ளார டிராவல் பண்ணும்போது எக்காரணத்து கொண்டும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் உங்க போனை வெளியில எடுக்கிறது கூட அலோட் இல்லை. இதை தாண்டி இங்க இன்னும் நிறைய ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதை பத்தியும் இந்த அந்தமான்ல வசிக்கிற ஆதிவாசிகள் பத்தியும் எங்களுடைய அந்தமான் டே 2 வீடியோல ஆல்ரெடி கிளியரா கொடுத்திருக்கோம். கண்டிப்பா பாருங்க. நாங்க எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 6 மணி கான்வாயில கிளம்பி 8 மணிக்கெல்லாம் பேரட்டாங் செக் போஸ்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளோட மொபைல் போன் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பேரட்டாங் செக் போஸ்ட்லயும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த செக் போஸ்ட்டை தாண்டினதும் இங்கிருந்து பேரட்டாங்க்கு நம்ம ஃபெரி போட்ல தான் போகணுமே. இதுல நம்மளோட சேர்த்து இங்க இருக்கிற கார், கவர்மெண்ட் பஸ், லாரி, இப்படி இது எல்லாமே சேம் ஃபெரி போட்ல டிராவல் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணி இந்த பேரட்டாங் ரீச் பண்றதா எங்களுக்கு பிளானா இருந்தது. அதுக்கான டிக்கெட் புக் பண்றதுக்காக தான் நேற்று நாங்க மோகன்புரா பஸ் ஸ்டாண்டு போனோமே. ஆனா எங்க நேரமோ என்னமோ இந்த ரிசர்வேஷன் கவுண்டர்ல இருந்தவர் ஃபுல்லா ஹிந்திலே இந்த கான்வர்சேஷன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் சொன்னதால எங்களுக்கு சுத்தமா புரியல, ஒரே குழப்பமா வேற இருந்தது. அதனால தான் பஸ்ல டிராவல் பண்ற எங்க பிளானை ஸ்கிப் பண்ணிட்டு கார் புக் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை நீங்க பஸ்ல போற மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்கன்னா மோகன்புரா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் கான்வே, அதாவது ஜிர்காட்டாங் செக் போஸ்ட்டை 6 மணிக்கு கிராஸ் பண்ற பஸ்ஸா பார்த்து புக் பண்ணிக்கிட்டு ரிட்டன் பேரட்டாங் செக் போஸ்ட்ல இருந்து லாஸ்ட் கான்வே, அதாவது பேரட்டாங் செக் போஸ்ட்ல இருந்து 3 மணிக்கு ரிட்டன் கிளம்புற பஸ்ஸா பார்த்து புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க 3 மணி தாண்டிட்டீங்கன்னா நீங்க பேரட்டாங்ல தான் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். சுமார் 9 மணிக்கெல்லாம் நாங்க பேரட்டாங் ரீச் ஆயிட்டோங்க. இந்த பேரட்டாங்ல பார்க்க வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் என்னன்னா லைம்ஸ்டோன் கேவ்ஸ், மட் வால்கனோ, பேரட் ஐலாண்ட், பலுதேரா பீச், இதெல்லாம் தான்.
அதே மாதிரி ரங்கட், டிக்லிபூர், மாயபந்தர்க்கெல்லாம் பை ரோடா போகிறதுக்கான ஒரே ரூட்டும் இந்த பேரட்டாங் வழி தான். இதுல நாங்க ஃபர்ஸ்ட் போக பிளான் பண்ணது லைம்ஸ்டோன் கேவ்ஸ் தான். இது பேரட்டாங்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. அங்க போறதுக்கும் தனியா பெர்மிட் வாங்கணும். அதையும் எங்களை கூட்டிட்டு வந்த டிரைவரே தான் வாங்கி கொடுத்தாரு. இதுவே நீங்க பஸ்ல வர மாதிரி இருந்தா லைம்ஸ்டோன் போறதுக்கான போட்டை ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெர்மிட் கவுண்டர்ல போய் பெர்மிட் வாங்கிக்கணும். போட்டுக்கு மட்டும் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு ஆளுக்கு 900 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நாங்க புக் பண்ண போட்ல ஏறி சதுப்பு நில காடுகள் வழியா ஒரு ½ அன் அவர் அட்வென்ச்சரான பயணத்துல லைம்ஸ்டோன் கேவ்க்கான போட் ஜெட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து இன்னும் 1 கிலோமீட்டருக்கு காட்டு வழியா நடந்து லைம்ஸ்டோன் கேவ்க்கு ரீச் ஆயிட்டோம். இந்த லைம்ஸ்டோனுங்கிறது உயிருள்ள சுண்ணாம்பு பாறைகள் இருக்கிற இடம். நம்ம இந்தியாலேயே இங்க மட்டும்தான் இந்த மாதிரி உயிருள்ள பாறைகளை பார்க்க முடியுமே. இந்த பாறைகளோட சிறப்பு என்னன்னா தினம் இன்ச் பை இன்ச்சா வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்துல வித்தியாசமா தெரியும். பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த லைம்ஸ்டோன் குகையை சுத்தி பார்த்துட்டு அகைன் நடந்து போய் போட் ஜெட்டிக்கு ரீச் ஆகி அங்கிருந்து நாங்க வந்த அதே போட்ல ஏறி பேரட்டாங் போட் ஜெட்டிக்கும் ரீச் ஆகிட்டோம். நாங்க இங்க ரீச் ஆகும்போது டைம் 11:30 இருக்குங்க. அடுத்ததான் நாங்க மட் வால்கனோ, பேரட் ஐலாண்ட் போக பிளான் பண்ணிருந்தோம். பட் ரிவ்யூ வைஸ் அதெல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் சொல்லியிருந்தாங்களே. இதுக்கு வேற எதுக்கு தண்டமா செலவு பண்ணிக்கிட்டுன்னு கொஞ்சம் குயிக்கா ரிட்டர்ன் போயிட்டோம்னா டே 1ல ஃபிளைட் டிலே ரீசனால மிஸ் பண்ண ஏதாவது 2 லொகேஷனை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி 12:30 கான்வேக்கு ரிட்டர்ன் போகலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. இதுக்கு நடுவுல அங்க பக்கத்துல இருந்த ஒரு தமிழ்காரங்க ஹோட்டல்லயே எங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு ஃபெரி போட்ல பேரட்டாங் செக் போஸ்ட்டுக்கு ரீச் ஆயிட்டு 12:30 மணி கான்வாயிலேயே போர்ட் பிளேயருக்கும் கிளம்பிட்டோம். சுமார் 3:30 மணிக்கெல்லாம் எங்க ரூமுக்கும் ரீச் ஆயிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா சுத்தி பார்க்க போலான்னு தான் நாங்க பிளான் பண்ணி ஜஸ்ட் தூங்கணும். எழுந்து பார்த்தா நைட்டு 8 மணி. ஓகே, இதுக்கப்புறம் எங்க இருந்து சுத்தி பார்க்க போறது, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டேன்னு எங்க டின்னரை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்தமான்ல இன்னைக்கு எங்களுக்கு 3வது நாள். பிளான் படி நாங்க ரோஸ் ஐலாண்ட் அப்புறம் நார்த் பே ஐலாண்ட் இது 2யும் தான் சுத்தி பார்க்கணும். அங்க போகிறதுக்கு ஜஸ்ட் 9 மணிக்கு மேல போனா போதுங்க. பட் நாங்க கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பி டே 1ல மிஸ் பண்ண லொகேஷன்ல ஒன்னான சாத்தம் சாமிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலா இந்த இடமும் தனியா தீவு மாதிரி தான் இருக்கும். பட் இங்க போகிறதுக்கு பிரிட்ஜ் இருக்கிறதால பஸ்லயோ இல்ல ஆட்டோலயோ கூட போகலாம். நாங்க சுமார் 8:30 இந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டோங்க. இந்த சாமிலோடைய ஓபனிங் டைம் 9 மணியா. ஸோ ஓபன் பண்ண உடனே முதல் ஆளா உள்ள போயிட்டோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இங்க ஒரு மியூசியம் இருக்குது. அது கூடவே எப்படி பெரிய பெரிய மரங்களை எல்லாம் கட் பண்ணி பலகையா மாத்துறாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு 1 hour சுத்தி பார்த்துட்டு சுமார் 10 மணிக்கெல்லாம் நாங்க டே 1ல பார்த்த அதே மெரினா பார்க்குக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலா இந்த டே 3ல நாங்க சுத்தி பார்க்குற எல்லா லொகேஷனுக்கும் தனிப்பட்ட முறையில் கார் எதுவும் புக் பண்ணி சுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆட்டோ, பஸ் இந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி சுத்தி பார்த்துட்டு வந்துட முடியும். இந்த மெரினா பார்க்குக்கு ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியான்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்ல தான் ரோஸ் ஐலாண்ட், நார்த் பே ஐலாண்ட்னு 2 தனித்தனி தீவுகள் இருக்கும். இந்த 2 இடத்துக்குமே போட்ல தான் போகணுமே. போட்டுக்கு அப் அண்ட் டவுனா ஒரு ஆளுக்கு 870 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம நார்த் பே ஐலாண்ட்ல ஏதாவது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி இருந்தா அதுக்கும் இந்த மெரினா பார்க்லயே புக் பண்ணிக்கிட்டு அதுக்கான ரெசிப்டையும் வாங்கிக்கணும். போட் புக் பண்றதுக்கு பெரிய ப்ரொசீஜர்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க டேபிள் போட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட டைரக்டா மீட் பண்ணி புக் பண்ணிக்க வேண்டியதுதான். நாங்க புக் பண்ணியிருந்த போட்ல ஏறி எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா ரோஸ் ஐலாண்ட் போயிருந்தோம். ரீசெண்டா இதோட பேரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட்னு மாத்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த என்எஸ்சி ஐலாண்ட் முழுக்க ஆங்கிலேய அதிகாரிகளுடைய குவார்டர்ஸா இருந்திருக்குது. இப்போ இடிஞ்சு போன பில்டிங்ஸ், சர்ச்சு, ஸ்விம்மிங் பூல் இப்படி சுதந்திரத்துக்கு முந்தைய அடையாளங்களை மட்டும் தாங்கி நிக்குது. இந்த தீவு ஃபுல்லா நிறைய தென்னை மரங்கள், மான்கள், மயில்கள், சுத்தி அழகான கடற்கரை, அவ்வளவுதான். மத்தபடி சுத்தி பார்க்க வேற ஒன்னும் கிடையாது. இந்த தீவை ஒரு 1 hour சுத்தி பார்த்துட்டு அடுத்து நாங்க ஆசையோட எதிர்பார்த்த நார்த் பே ஐலாண்டுக்கு நாங்க புக் பண்ணி வந்த அதே போட்ல ஏறி கிளம்பிட்டோம். இந்த நார்த் பே ஐலாண்ட்ல சுத்தி பார்க்கறதுக்குன்னு எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாவே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான். அதுலயும் உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான அழகான பவளப்பாறைகளையும் கலரான மீன்களையும் இங்கதான் அதிகமா பார்க்க முடியும். இந்த அனுபவத்தை ரசிக்கிறதுக்காக ஸ்கூபா டைவிங் மட்டும் புக் பண்ணிருந்தோம். எங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்குள்ள ஸ்கூபா டைவிங். அங்க கிடைச்ச அனுபவமும் சரி, நாங்க பார்த்த காட்சிகளும் சரி அட்டகாசமா இருந்தது. இங்க வெறும் இந்த ஸ்கூபா மட்டும் இல்லாம கிளாஸ் போட்டு, பெடல் போட்டு, ஸ்நார்க்லிங்கு, டால்பின் போட்டு
இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பட் செலவு தான். நாங்கள் ட்ரை பண்ண ஸ்கூபாவே ஒரு ஆளுக்கு 3500 சார்ஜ் பண்ணாங்க. செலவு செய்ய கொஞ்சம் பணம் கையில் இருந்தால் போதும். இந்த இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த நார்த் பே ஐலாண்ட்லயே சாப்பிட்றதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் ரேட்டு தான் ரொம்ப அதிகம். ஸோ நாங்கள் இங்கே எதுவுமே சாப்பிடல. இந்த பீச்லயே ஜாலியாக குளிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுமார் 2:30 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் போகிறதுக்காக போட் ஏறிட்டோம். ஒரு ½ அன் ஹவர்லயே நாங்கள் மெரினா பார்க்கும் ரீச் ஆயிட்டோம். இந்த பார்க்கோட காம்பவுண்டுக்குள்ளாரியே ஒரு அக்வாரியம் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு 1 hour ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃப்ளாக் பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே நம்ம இந்தியாவுக்கு முதல்ல சுதந்திரம் கிடைச்சது 1947 இல்லைங்க, 1943ன்னு. இதை பற்றி இன்னும் கிளியரான டீட்டெயில்ஸ் எங்களுடைய அந்தமான் பார்ட் 3 வீடியோவில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா அரௌண்ட் 5:30க்கெல்லாம் கார்பின் கவ் பீச்சுக்கு போயிருந்தோம். நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்குள்ளார ஃபுல்லாக இருட்டிடுச்சு. பீச் என்னவோ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்தது. பட் ஃபுல்லாக இருட்டினதால அதோட உண்மையான அழகை ரசிக்க முடியல. அதான் 2 நாள் இங்கே இருக்க போகிறோமே, ஃப்ரீ டைமில் வந்து பார்த்துக்கலாம் போச்சு அப்படின்னு எங்களோட மனசையும் தேத்திக்கிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே 3. நாங்கள் சுற்றி பார்த்த எல்லா லொக்கேஷனுக்கும் காரில் தான் ட்ராவல் பண்ணோம். ஆனால் அதுக்காக 1 day செப்பரேட்டாக கார் புக் பண்ணியெல்லாம் ட்ராவல் பண்ணலை. நேற்று நாங்கள் பேரட்டாங் போகிறதுக்காக ஒரு கார் புக் பண்ணி ட்ராவல் பண்ணோம்ல, அந்த கார் டிரைவர் பேர் குமார் அண்ணா. அவரோட வெஹிக்கிள் ஸ்டாண்டு ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது எங்கள் ரூம்லேருந்து ½ kilometer தூரம் தான். அவர் நேற்று எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது, நான் இந்த வெஹிக்கிள் ஸ்டாண்டில் தான் மேக்ஸிமம் இருப்பேன், நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக வரேன்னு சொன்னார். இவர் காரு 9 seaterன்றதால எங்கள் 9 பேராலையும் ஒன்றாவே ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் ஒரு லொக்கேஷன் சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு அவர் ஃப்ரீயாக இருக்கிறாருன்னு கால் பண்ணி கேட்போம். ஃப்ரீயாக இருந்தால் வருவார். அவர் வண்டியில் ஏறி அடுத்த லொக்கேஷனில் போய் இறங்குவோம். மறுபடியும் அவர் ஏதாவது சவாரி பார்த்து போயிடுவார். இப்படியே தான் எல்லா லொக்கேஷனும் ட்ராவல் பண்ணோம். அவர் காருக்கு ரெண்ட்டை காலையில் சாந்தம் சாமி போயிட்டு அங்கேருந்து மெரினா பார்க் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு 600 ரூபா வாங்கினார். மறுபடியும் 3 மணிக்கு எங்களை மெரினா பார்க்கில் பிக்கப் பண்ணிவிட்டு ஃப்ளாக் பாயிண்ட்டு கார்பின் கவ் பீச் போயிட்டு அங்கேருந்து ரூம் போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா வாங்கினார். ஆக மொத்தம் எங்கள் 2 ஃபேமிலிக்கு சேர்த்து 1600 ரூபா தான் ஆச்சு. அவர்கிட்டயே நாளைக்கு நாங்கள் ஹேவ்லாக் போகிறதுக்காக ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் ஃபோனிக்ஸ் பே ஜெட்டிக்கு போகணும், எங்களை ட்ராப் பண்ண வர முடியுமான்னு கேட்டோம். உடனே ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மீட். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட் டின்னரையும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு ஆட்டோவில் வந்து இறங்கி நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அந்தமான்ல இன்னைக்கு எங்களுக்கு 4வது நாள். பிளான் படி இன்னைக்கு நாங்க ஹேவ்லாக் போகணும். இந்த ஹேவ்லாக்ங்கிறது போர்ட் பிளேர்ல இருந்து 50 kilometer டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு தனி தீவு. ஸோ ஷிப்ல தான் போக முடியுமே. அதுக்காக நாங்க போர்ட் பிளேர்ல இருக்கிற கவர்மெண்ட் போட் ஜெட்டியான ஃபோனிக்ஸ் பே ஜெட்டிக்கு வந்திருக்கோம். நாங்க 6 மணிக்கு இங்கிருந்து கிளம்புற MV ரங்கட் அப்படிங்கிற ஷிப்ல தாங்க புக் பண்ணியிருந்தோமே. போர்டிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எங்க ஷிப்ல ஏறி உட்காந்துட்டோம். ஷிப்பும் ஆன் டைம்க்கு எடுத்துட்டாங்க. நாங்க கவர்மெண்ட் ஷிப் புக் பண்ணதால தான் இந்த ஃபோனிக்ஸ் பே ஜெட்டிக்கு வந்து ஏறினோம். இதுவே பிரைவேட் க்ரூஸ்ல புக் பண்ணி ஹேவ்லாக் போறதா இருந்தா இந்த ஃபோனிக்ஸ் பே ஜெட்டில இருந்து 2 kilometer டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஹேடோ போட் ஜெட்டிக்கு போய் ஏறணும். ஒருவேளை கவர்மெண்ட் ஷிப்ல நீங்க டிராவல் பண்றதா இருந்தா அட்வான்ஸா புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதுக்கு dss.andaman.gov.in இந்த வெப்சைட்ல தான் புக் பண்ணணுமே. புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். முதல் விஷயம், இந்த ஹேவ்லாக் தீவோட பேரை சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வராஜ் தீப்னு மாத்திட்டாங்க. அதனால ஸ்வராஜ் தீப்னு தான் செலக்ட் பண்ணணுமே. 2வது விஷயம், இந்த கவர்மெண்ட் ஷிப்போட ஆன்லைன் புக்கிங்ஸ் ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே காலையில 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுமே. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க அடுத்த வாரம் மண்டேல இருந்து சண்டேக்குள்ளார கவர்மெண்ட் ஷிப்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கான புக்கிங்ஸை இந்த வாரம் ஃப்ரைடே ஓபன் ஆகிடும். அவைலபிள் பொறுத்து நீங்க என்னைக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம நேர்ல வந்து கூட இங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க நேர்ல வந்து புக் பண்ணாலோ இல்ல ஆன்லைன் மோட்ல புக் பண்ணியிருந்தாலோ புக்கிங் டைம் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். இந்த புக்கிங் சம்பந்தப்பட்ட இன்னும் கிளியரான டீடைல்ஸை அந்தமான் பார்ட் 4 வீடியோல கொடுத்திருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். டைம் கிடைச்சா பாருங்க. இந்த 2 மணி நேரம் நடு கடல்ல கப்பல்ல ஒரு இனிமையான பயணம். சுமார் 8 மணிக்கெல்லாம் ஹேவ்லாக்னு சொல்லப்படுற ஸ்வராஜ் தீப்புக்கு ரீச் ஆயிட்டோம். நாங்கள் இந்த ஸ்வராஜ் தீப்புக்கு ஜஸ்ட் 1 day ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். ஸோ 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்து சுற்றி பார்க்குறதா எங்கள் பிளானாக இருந்தது. ஆனால் நாங்கள் போட் ஜெட்டை விட்டு வெளியே வந்ததும் இங்கே வெஹிக்கிள் ஸ்டாண்டில் இருக்கிற டிரைவர்ஸ் நிறைய பேர் கார் ரெண்ட்டுக்கு வேணுமான்னு எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. ரேட்டு நாங்கள் எதிர்பார்த்தத ரொம்ப கம்மி ரேட்டாகவே சொன்னாங்க. 9 seater வெஹிக்கிள் 1 day ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு வெறும் 2000 ரூபா தான் கேட்டாங்க. உடனே புக் பண்ணிக்கிட்டோம். எங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸ்வராஜ் தீப் போட் ஜெட்டில இருந்து 6 kilometer டிஸ்டன்ஸ்ல இருக்கிற காலாபத்தர் பீச்சுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் லொகேஷனே எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பீச் தண்ணியோட கலர் தான்
கண்ணை பறிச்சுதுங்க. கழுத்தளவு தண்ணியில நின்னாலும் கால் கட்ட விரல் நகம் கிளியரா தெரியுதுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு கிளியரான வாட்டரிங்க. டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கேயே செம்ம ஆட்டம். அடுத்ததா இங்க இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ராதாநகர் பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த பீச் தான் ஏசியாலேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்னு சொல்றாங்க. கர்வ் ஷேப்ல இந்த பீச்சை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஆல்ரெடி காலாபத்தர் பீச்லயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டதால இங்க ஜஸ்ட் ½ an hour மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததா எலிஃபண்ட் பீச் போறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த எலிஃபண்ட் பீச்சுக்கு 2 வழியா போகலாம். ஒன்னு ஸ்வராஜ்தீப் போட் ஜெட்டில இருந்து போட் மூலமா போகலாம். இன்னொன்னு இந்த ராதாநகர் பீச் போற வழியில ஒரு காட்டு வழி பாதை இருக்கு. அது வழியா 2.5 கிலோமீட்டர் நடந்து போயும் ரீச் ஆகலாம். நாங்க அட்வென்ச்சர் விரும்பி சோ நடந்தே தான் போனோமே. சுமார் 45 மினிட்ஸ் த்ரில்லிங்கான நடைப்பயணத்திலேயே எலிஃபண்ட் பீச்சுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த பீச் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்வென்ச்சரஸ் வாட்டர் கேம் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபேமஸ்ங்க. பட் நாங்க இங்க எந்த கேமும் விளையாடலங்க. சும்மா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் நடந்தே போய் அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அதே கார்ல ஏறி ஸ்வராஜ்தீப் போட் ஜெட்டிக்கு கிளம்பிட்டோம். போற வழியிலேயே நிறைய இடத்துல ஸ்கூபா டைவிங் வெறும் 1800 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சுமார் 3 மணிக்கெல்லாம் ஸ்வராஜ்தீப் போட் ஜெட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். இங்கே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு சுமார் 4:30 மணிக்கெல்லாம் நாங்க புக் பண்ணியிருந்த ஹட்பே ஷிப்ல ஏறி போர்ட் பிளேருக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னென்னா ஹேவ்லாக்ல நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் ஏர்லி மார்னிங் இங்கேருந்து ஷிப் ஏறி நீல ஐலண்டு போகிறது தான். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் ஷிப்பில் டிக்கெட் கிடைக்கல. சரி ப்ரைவேட் ஷிப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரேட்டு டபுள் மடங்கு. இதில் ஹேவ்லாக்ல ரூம் ரெண்ட் ரேட் வேற ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல. அதனால தான் போர்ட் பிளேயர் போயிட்டு நாளைக்கு வேணால் நீல ஐலண்ட் திரும்பி வரலான்னு முடிவு பண்ணி தான் இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஷார்ப்பாக 7 மணிக்கெல்லாம் போர்ட் பிளேயர் போட் ஜெட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் என்ன குமார் அண்ணாக்கு ஒரு கால் பண்ணோம். அப்புறம் அவர் வண்டியிலே ஏறி எங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். அந்தமான்ல இன்னைக்கு எங்களுக்கு கடைசி நாள். நாளைக்கு காலையிலேயே எங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு போக வேண்டியதுதான். இன்னைக்கு பிளான் படி ஏர்லி மார்னிங்கே கிளம்பி பிரைவேட் க்ரூஸ்ல ஏறி நீல் ஐலண்ட்னு சொல்லப்படுற சாஹித் தீப்க்கு போகணும். ஆனா நேத்து நைட்டு நாங்க பார்த்த ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் எங்க மொத்த பிளானையும் குழப்பி எங்க ட்ராக்கையே மாத்திடுச்சு. என்ன நடந்ததுன்னா அந்த மாதிரிலாம் ஏதாவது முக்கியமான பிளேஸை நம்ம மிஸ் பண்ணிட்டு போறோமான்னு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது எதேச்சியா சிடியா டாப்ன்ற லொகேஷனோட வீடியோஸை பார்த்தோம். அவதார் மூவியில் வர அனிமேஷன் தீவு மாதிரி இருந்தது இந்த லொகேஷன். எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சதால தான் நீல் ஐலண்ட் பிளானை கேன்சல் பண்ணிட்டு சிடியா டாப்புக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன குமார் அண்ணா கார் ஃப்ரீயா இருக்கான்னு கால் பண்ணி கேட்டோம். அவர் 9:30க்கு மேலே ஃப்ரீன்னு சொன்னார். இன் பிட்வீன் கேப்பில் நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்னு யோசிச்சு தான் இப்போ லோக்கல் ஆட்டோ ஏறி டே 3 நைட்டு நம்ம பார்த்த கார்பின் கோவ் பீச் நோக்கி போயிட்டே இருக்கோம். ஆர்வத்தில் காலங்காத்தால் 6 மணிக்கெல்லாம் இந்த பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த பீச் தென்னை மரங்களோட பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நாங்கள் டே 3ல இங்கே வரும்போது ஃபுல்லாக இருட்டினதால இதோட உண்மையான அழகை ரசிக்க முடியல. அதனால தான் மறுபடியும் வந்திருக்கோம். இங்கே ஒரு 1 hour ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து மறுபடியும் வேற ஒரு ஆட்டோ ஏறி எங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். சுமார் 8 மணிக்கெல்லாம் எங்கள் ரூமுக்கு ரீச் ஆகி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு ஷார்ப்பாக 9:30க்கெல்லாம் சிடியா டாப்பு நோக்கி கிளம்பிட்டோம். இந்த சிடியா டாப்பு வியூ பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸ்ங்க. 96 மூவில லைஃப் ஆஃப் ஃப்ரம் பார்ட்ல கடலுக்கு நடுவுல ஒரு மலை மேல ஹீரோ நிக்கிற மாதிரி காட்டுவாங்களே, அந்த இடம் தான் இந்த சிடியா டாப்பு. இதுக்கு பஸ் எல்லாம் எதிர்பார்த்து போறது ரொம்ப சிரமம். 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும், இல்லைன்னா கார்ல தான் போகணுமே. இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் பிளேயர்ல இருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற முண்டபஹாட் பீச்சுக்கு ரீச் ஆகணும். இந்த முண்டபஹாட் பீச்சை பார்க்கறதுக்கு அலையே இல்லாம அமைதியாவும் அழகாவும் இருந்துச்சு. நம்மளோட வெஹிக்கிள்ஸை இங்கே பார்க் பண்ணிட்டு சிடியா டாப்பு வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு இந்த முண்டபஹாட் பீச்ல இருந்து அடர்ந்த காட்டு வழியா 2 கிலோமீட்டருக்கு ட்ரக்கிங்ல தான் போகணும். சுமார் 1 மணி நேரம் நடைப்பயணத்திலேயே எக்ஸ்ட்ராடினரியான சிடியா டாப்பு வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். வீடியோல பாக்குறத விட நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சுங்க. அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்தும் இருக்கும். இங்க ஆர்வத்துல ஏடா கூட வேலை எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா இதை சுத்தி ஆழமான பள்ளத்தாக்கு இருக்கிறதால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அரௌண்ட் 1 o'clockலாம் மறுபடியும் முண்டபஹாட் பீச்சுக்கே ரீச் ஆயிட்டோம். அங்க இருந்து போர்ட் பிளேயருக்கு ரிட்டர்ன் வந்து அபர்டீன் பஜாருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல எங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு டே 1ல ஃபிளைட் டிலே ரீசனால மிஸ் பண்ண ஃபேமஸான பீச்சான வண்டூர் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த பீச் போர்ட் பிளேயர்ல இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஆக்சுவலா இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டியே இங்க தூரத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவுகள் தான்.
அதுவும் சாயந்தர நேரத்துல சூரியன் மறையும் போது இந்த தீவுகளோடு சேர்த்து பார்க்கணுமே. இந்த கடல் இன்னும் அழகா ஜொலிக்கும். நைட்டு 7 மணி வரைக்கும் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கும் போயிட்டோம். மறுநாள் காலையில ஃப்ளைட் ஏறி சென்னைக்கும் வந்தாச்சு. எங்களோட இந்த அந்தமான் ட்ரிப்பில் மேக்ஸிமம் டூர் போகிற மக்கள் மெஜாரிட்டியாக கவர் பண்ணுற பிளேஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். ஆனால் அதுலேயும் 2 மிஸ் பண்ணிட்டோம். ஒன்று நீல் ஐலாண்ட், இன்னொன்று ஜாலிபாய் ஐலாண்ட். இதில் நீல் ஐலாண்ட் எங்கள் பிளானில் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் கடைசி நேரத்தில் நாங்கள் ஆட் பண்ண சிரியா டாப்பு குழப்பத்தால் இந்த நீல் ஐலாண்டை ஸ்கிப் பண்ண வேண்டியதாச்சு. இன்னும் 1 டே எக்ஸ்ட்ரா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த ஐலாண்டே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போயிருப்போம். இதுவே ஜாலிபாய் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் ஆள் இல்லாத அழகான தீவு. ஆனால் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த தீவில் டூரிசம் அலௌடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் நேரமாக என்னமோ நாங்கள் போன அந்த வாரம் தான் டூரிசம் அலோவ் பண்ணாங்களே. இது எங்களுக்கு தெரியாததால் இதுக்கு நாங்கள் பிளான் பண்ணலை. இது அந்தமான் கம்ப்ளீட் கைட் வீடியோங்கிறதால இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கோமே. ஆல்ரெடி அந்தமான் பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் எங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை டீடைல்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த 5 வீடியோஸை பார்த்தாலே போதுங்க, அந்தமானுக்கு உங்கள் ஃபேமிலியோட எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாமல் நிச்சயமாக போயிட்டு வர முடியும். இதையும் தாண்டி இந்த அந்தமான் ட்ரிப் சம்பந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.